நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புழுங்கல் அரிசியை வச்சு எப்படி விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு இட்லி, பஞ்சு போல் இருக்கும், ஒரு பூ போல் ஒரு இட்லி நம்ம எப்படி பண்ணலாம். இட்லி அரிசி தேவையில்லை, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசி நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். இதுக்கப்புறம் கிறிஸ்பியான பேப்பர் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பொடி தோசை எப்படி பண்ணலாம், ஊத்தப்பம் பணியாரம் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் ராமசேரி இட்லின்னு சொல்லிட்டு ஆந்திரா ஸ்பெஷல் இட்லி எப்படி பண்ணலாம், இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கு புழுங்கல் அரிசி 4 கப் எடுத்துக்கலாம், அதாவது பாயில்டு ரைஸ்ன்னு சொல்லுவோம். ரேஷனில் கூட இது மாதிரி அரிசி கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 கப் போடுறோம். 1 கப் அப்படிங்கிறது 250 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்குமே இந்த இட்லி பேட்டர் கெட்டு போகாது. அதுக்கு 1 கப் உளுந்தும் 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கழுவிக்கணும். உளுந்தை வந்து ஒரு 3 தடவை நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அரிசி புழுங்கல் அரிசியை ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக க்ளீனாக பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 மணி நேரம், 5லேருந்து 6 மணி நேரமே போதும். ஸோ ரெண்டுமே ஊற வச்சிட்டோம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுக்கும்போதே உடையும். இப்போ முதல்ல உளுந்தை போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். நல்லா வந்து உளுந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க, ஒரே அடி ஊற்றிட வேணாம். கிரைண்டரில் அரைக்கும்போது நல்லா அதனோட மாவு அதிகமாகும், ஒரு 3-4 மடங்கு அதிகமாகும். ஸோ நம்ம 1 வீக் வச்சுருக்கணும்னு நான் சொன்னல, அதனால் நீங்கள் கையில் எதையுமே மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ நல்லா ஃபைனாக ஸ்மூத் ஆகிடுச்சு, ஃப்ளஃபியாகவும் வந்துருச்சு. இப்போ உளுந்து எடுத்து ஒரு பெரிய பவுலில் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி, புழுங்கல் அரிசியை போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இதை மெயினானதே புழுங்கல் அரிசி வந்து இட்லி சாஃப்டாக வரும்னா கொஞ்சம் ஜவ்வரிசி. இன்கேஸ் ஜவ்வரிசி பிடிக்காதவங்க அவல் யூஸ் பண்ணிக்கலாம். அவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அவல் அப்படிங்கும்போது 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போது அரிசியும் நல்லா வந்து அரைச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாவு தான், ஆனால் எல்லாமே பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம இட்லியை கரைக்கும்போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. ஸோ அது நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம அரிசியும் எடுத்து நம்ம அதே கண்டெய்னரில் ஊற்ற போகிறோம். ஸோ நீங்கள் இட்லி ரைஸ் ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, இட்லி ரைஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குழம்பு ரைஸாக இருக்கட்டும், சோனா மசூரியாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இந்த புழுங்கல் அரிசிக்கும் இட்லி ரைஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி ரைஸோட புழுங்கல் அரிசியில் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும், ஹெல்தியானதும் கூட. ஸோ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம், அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ சைடில் இருக்கிற கண்டெய்னர் சைடில் இருக்கிற எல்லாம் நல்லா வலிச்சிட்டு க்ளீனாக பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். இல்லைனா அந்த இடம் மட்டும் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம 1 வீக் வச்சுருக்கும்போது கெட்டு போயிடும், கையில் வந்து நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ண. அதனால தான் நான் வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணேன். இப்போ மூடி ஒரு 8 மணி நேரம் விட்டுடலாம். 8 மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கும், நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இட்லி ஊற்ற போகிறேன். இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தடவிட்டு இட்லி பிளேட்டில் நீங்கள் டைரெக்டாக ஊற்றிடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இதே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டஃப்டு இட்லி பண்ணலாம், நீங்கள் தாளித்து பண்ணலாம். ஸோ நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் போதும். 10 to 12 மினிட்ஸில் நமக்கு அந்த சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும். இப்போ ராமசேரி இட்லிக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி கண்டெய்னர் வச்சுட்டு ஒரு இட்லி துணி நமக்கு வந்து கிடைக்கும் கடைகளில், நீட்டாக ரவுண்டாகவே இருக்கும், அதை வச்சுட்டு மேலே நம்ம ஊற்றணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்டை இட்லி மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மீடியம் டு ஹையில் வச்சிங்கன்னா
பெர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிடும். அந்த இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 3-4 இட்லி நமக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ தண்ணியை மேலே தெளிச்சிட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் வாழலையை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம டிப் பண்ணிட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த இட்லி எவ்வளோ நேரம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாகவே தான் இருக்கும். இதுக்கு சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எந்த ஒரு பேக்கிங் சோடாவோ ஈஸ்டோ நம்ம யூஸ் பண்ணல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ராமசேரி இட்லியில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு இட்லி சாப்பிட்டா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரில்லோட அந்த ஷேப் வந்து அப்படியே தெரியும். ஸோ அது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக பார்க்க மட்டும் இல்லை, சாஃப்ட்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தோசைக்கும் இட்லிக்கு இடையில ஊத்தப்பம் அந்த இதுக்கு இடையிலான ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும். இது வந்து இட்லி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக நமக்கு ரெடி. இவ்வளோ பூ போல் இருக்குது பாருங்கள். இப்போது ரெண்டாவது நம்ம ரோஸ்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே மாவில் பண்ண முடியாது. அதனால் அந்த மாவு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாற்றணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை அப்படின்னா ஊத்தப்பம் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. நல்ல இரும்பு தோசைக்கல்ல, பெரிய தோசைக்கல்ல தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஊற்றாதீங்க. முதல்ல இது மாதிரி ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு மூடியும் வைக்கலாம், மூடி வைக்காமையும் பண்ணலாம். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து தோசை கரண்டியில் வந்து தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த ரோஸ்ட் நமக்கு கிடைக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும் பாருங்கள், எடுக்கும்போதே உடையுது. ஸோ பேப்பர் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குமோ அந்த அளவுக்கு தின்னாக நமக்கு அந்த பேப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போவே உங்களுக்கு பார்க்க முடியும் இதில் எந்த பச்சரிசியும் கலக்காம எப்படி இருக்கும். முதல்ல தண்ணியை தெளிச்சுக்கோங்க, ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு தோசைக்கல்லில் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வரும். நல்லா ஃபர்மெண்ட் ஆனதுனால அந்த பபுள்ஸும் நல்லா தெரியுது. இதை வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. பேப்பர் ரோஸ்ட்டை நம்ம தோசை ஊற்றப்போனா திருப்பி போடலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக ரெடி. இதுலேயே கொஞ்சம் உருளைக்கிழங்கும் மிளகாய் சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தோசை ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்பினஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பணியாரத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே தோசை மாவு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏற்கனவே தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பெருங்காயம், இஞ்சி மட்டும் போட்டுங்க, பூண்டு போட்டுறாதீங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், கொஞ்சம் கேப்சிகம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றியெல்லாம் நீங்கள் வேக வச்சுடாதீங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா அந்த பணியாரத்தோட டேஸ்ட்டும் போயிடும், காய்கறிகளோட கிறிஸ்பினஸும் போயிடும். நான் கொஞ்சம் பீன்ஸ் வந்து லைட்டாக போட்டிருக்கேன். பீன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ அதே மாதிரி மாவு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்ச மாவு தான் நான் எடுக்கிறேன். அதே இட்லி மாவுலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கூட நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா மசாலா கார பணியாரம் ஆகிடும். கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டிங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில், காரைக்குடி ஸ்டைலில் ஒரு பணியாரம் ஆகிடும். நான் இதில் தேங்காய் போடலை. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/4 கப் தேங்காய் போட்டுக்கலாம். இதிலேயே உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டஃப்டு
மசாலா பணியாரம் கூட பண்ணலாம். அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம். பன்னீரை வந்து பண்ணலாம். இதுக்குமே நான் வந்து இரும்பு பணியாரம் கல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பேட்டர் ஊற்றிட்டு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் மிதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், அதை விட வந்து குறைவாக தான் தேவைப்படும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் வந்து மிதக்க ஊற்றும்போது பணியாரம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது கெட்டு போயிடும். இன்கேஸ் குழந்தைகளுக்கே கொடுத்து விடுறோம் ஸ்நாக்ஸுக்குனாலும் ஆயில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணும்போது ஸ்நாக்ஸில் கொடுத்துடும்போது ரொம்ப குறைவாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்ட கேரட் எல்லாம் கூட நீங்கள் துருவி போட்டு பண்ணலாம். கேரட், அதுக்கப்புறம் கார்ன் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஸோ கிறிஸ்பி அவுட் சைட், அதுக்கப்புறம் சாஃப்ட் இன்சைட். ஸோ சூப்பராக இருக்கும். இப்போது பொடி தோசை இல்லை பொடி ரோஸ்ட், ஊத்தாப்பம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்ம மாவு ஊற்றுறோம், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் பொடியோ இட்லி பொடியோ தூவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணுறது நார்மல் தோசை. இதுலேயே குட்டி குட்டி ஊற்றுனீங்கன்னா ஊத்தப்பம் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் நெய்யும் விடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் நான் வந்து பொடி, இட்லி பொடி உங்கள்கிட்ட இருந்தால் தூவலாம், மிளகாய் பொடி தூவலாம், முருங்கை பொடி, கருவேப்பிலை பொடி எது இருந்தாலும் மேலே தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக பொடி ஊத்தாப்பம் பொடி தோசை நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா இது கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசைன்னு சொல்லலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொடி தோசை, பொடி இது ரோஸ்ட். இதுக்கு மேலே நீங்கள் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். பன்னீரை துருவிட்டு, கேரட், பீட்ரூட்டை கூட துருவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபிஸ் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.